ஸோ ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், யார் ரசிகனா வேணா இருந்துடலாம். ஆனா தளபதி விஜய் அவர்களோட ரசிகனா மட்டும் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இது தப்பா சொல்லல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம அது ஒரு பக்கம் தள்ளி போயிட்டுருக்கு. அதோட ஹியரிங் வந்து 21 சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெல்லி பயணம் பண்ணியிருக்காரு. கரூர் இஷ்யூ அது வந்து சிபிஐ விசாரணை வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு 8 மணி நேரம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீட்டெயில் தெரியல. ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆக மாட்டேது, அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி வந்துட்டுருக்காப்புல மனுஷன் இன்றைக்கி ஃபுல் பிளாக் தான். ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல வந்திருந்தார். இது ஒரு சின்ன எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஒரு மனுஷன் வந்து வெளியில் வரும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சுட்டே வராப்புல. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டில் கூட ஒரு லிரிக்ஸ் வரும், எதிரி அனுப்புனா சிரிக்கிறான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் மனுஷன் வந்து இப்போலாம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அசால்ட்டாக சிரித்து கடந்து போயிறாரு. ஸோ அது மாதிரி தான் தளபதி அவரோட ரசிகர்களும் அவருக்கு வர்ற கஷ்டங்களெல்லாம் தான் கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு அதையும் கடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சிபிஐ விசாரணை முடிஞ்சிருக்கு. இந்த கரூர் இஷ்யூ ஆனது யார் பக்கம் எப்படி அதெல்லாம் நான் பேச விரும்பல. ஸோ கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் ஜனநாயகம் படத்துக்கும் இந்த ஒரு கேஸுக்கும். அதனால தான் சொல்ல வரேன், தளபதி ரசிகராக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு கேஸ் வரும், அதை கடக்கணும். ஸோ இப்போ அரசியலில் வேறு இருக்கார். பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதையும் கடந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அரசியலில் அவரோட அடுத்த கட்ட மூவ் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்போம். என்றும் தளபதி வழியில்.